வணக்கம். அதாவது பாகிஸ்தானோட F-16 போர் விமானப்படைக்கு அமெரிக்கா ஒரு பெரிய உதவி செய்ய போகுது. ஆமா, கிட்டத்தட்ட 686 மில்லியன் டாலர். சுமார் 5700 கோடி ரூபாய். இந்த செய்தி தான் இப்போ காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த 686 மில்லியன் டாலர் செய்தி. இது அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஏஜென்சி, அதாவது DSCA அனுப்புனதா சொல்லப்படுற ஒரு கடிதத்தை அடிப்படையா வச்சு பாகிஸ்தான் ஊடகங்கள்ல வெளியான செய்தி. அமெரிக்கா தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தலும் வரல. அதனால நாம இத ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையா பாக்குறத விட ஒரு முக்கியமான கசிவா அல்லது ஒரு சமிக்கையா பாக்குறது தான் சரி. கடிதத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லப்படுது. சாதாரண பழுதுபார்ப்பு வேலைகளை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கிரிப்டோகிராஃபிக் கருவிகள், அதாவது எதிரிகள் யாரும் ஒட்டு கேட்க முடியாத அளவுக்கு அதிநவீன குறியீடுகளுடன் கூடிய பாதுகாப்பான தகவல் தொடர்பு சாதனங்கள். ஓ, இது எதிரிகளோட தகவல் தொடர்பை ஒட்டு கேட்கறதுக்கு இல்ல, தங்களுடைய தகவல் தொடர்பா பாதுகாக்க. அதோட விமானத்தோட மின்னணு அமைப்புகள், அதாவது ஆவியானிக்ஸ மேம்படுத்துறது. அப்புறம் பாகிஸ்தான் விமானிகளுக்கு அமெரிக்காவிலேயே பயிற்சி கொடுக்கறது, விரிவான தளவாட ஆதரவுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு வரிதான் மிக முக்கியமானது. இந்த உதவியோட நோக்கம் பாகிஸ்தானோட F-16 விமானங்களோட ஆயுட்காலத்தை 2040ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கிறது. இது பாகிஸ்தான் விமான படையோட முதுகெலும்பா இருக்கிற F-16 விமானங்களுக்கு இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு ஆயுள கொடுக்குது. இது ஒரு தலைமுறைக்கான முதலீடு. அப்போ இது திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவு மாதிரி தெரியலையே. இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி நடந்திருக்கா? ஏன்னா 686 மில்லியன் டாலர்ங்கிறது ஒரு பெரிய தொகை. நிச்சயமா. இந்த வருஷம் பிப்ரவரியில ஒரு 400 மில்லியன் டாலர் மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது. சரி. அப்புறம் அக்டோபர் மாசம் பாகிஸ்தானுக்கு AMRM ரக ஏவுகணைகள் கொடுக்க போறதா ஒரு செய்தி வந்தது. ஆனா அதுக்கு அமெரிக்கா ஒரு விளக்கம் கொடுத்ததா ஞாபகம். ஆமா, சர்ச்சை ஆன உடனே நாங்க புதுசா ஏவுகணை எதுவும் கொடுக்கல, ஏற்கனவே இருக்கிற பழைய ஏவுகணைகளுக்கான பராமரிப்பு உதவிதான் அது அப்படின்னு அமெரிக்கா ஒரு விளக்கம் கொடுத்தது. ஆனா இப்போ இந்த 686 மில்லியன் டாலர் செய்தி அந்த வரிசையில தான் வருது. அதனால இத ஒரு தனிப்பட்ட நிகழ்வா பார்க்க முடியல. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டே வர்ற ஒரு போக்கின் அடையாளமா தான் தெரியுது. சரி, இந்த தொடர்ச்சியான உதவிக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற ஒரு நடவடிக்கையில பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யதான் அமெரிக்கா இந்த உதவியை செய்யுதுன்னு சொல்லப்படுது. அதுவும் இது அமெரிக்காவோட தேசிய நலனை அடிப்படையா வச்ச கொள்கை முடிவு என்பதை விட அதிபர் டொனால்ட் ட்ரம்போட தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல தான் நடக்குதுன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அந்த பகுப்பாய்வு முன்வைக்குது. அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கை ஒரு தனிநபரோட விருப்பத்தின் பேர்ல இயங்குமா? அமெரிக்காவின் செயல்பாடுகள்ல ஒரு பெரிய முரண்பாடு இருக்குங்கிறது தான். என்ன மாதிரி முரண்பாடு? அமெரிக்க அரசாங்கம் அதோட பாதுகாப்புத்துறை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பில்லியன் கணக்குல உதவி செய்து. சரி. அமெரிக்காவோட பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் எல்லாரும் இந்தியாவோட பொருளாதாரம் மேல நம்பிக்கை வச்சு இங்க பில்லியன் கணக்குல முதலீடு செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அதே அமெரிக்க அரசாங்கம் பாகிஸ்தான்ல இருக்கிற ரெக்கோட்டிக் சுரங்க திட்டத்துக்காக 1.25 பில்லியன் டாலர் கடன் கொடுத்ததையும் அந்த அறிக்கை சுட்டி காட்டுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு ரெண்டு முகம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னு அதோட இராணுவ மற்றும் தந்திரப்பரமான நலன்களை பாக்குற முகம், இன்னொன்னு அதோட கார்ப்பரேட் மற்றும் பொருளாதார நலன்களை பாக்குற முகம். இந்த ரெண்டும் ஒரே திசையில பயணிக்கலங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான சிக்கல். சரி, இந்த முரண்பாடுகளை இப்போதைக்கு ஓரமா வைப்போம். இந்த உதவிக்கு அமெரிக்கா ஒரு அதிகாரப்பூர்வ காரணம் சொல்லணும்னா அது என்னவா இருக்கும்? வழக்கமா சொல்ற அதே பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் தானா? பெரும்பாலும் அதுவா தான் இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் மற்றும் பிற பயங்கரவாத குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக பாகிஸ்தானுக்கு உதவுறோன்னு ஒரு விளக்கத்தை சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதுதான் பல வருஷமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற காரணம். யோசிச்சு பாருங்க, ஆப்கானிஸ்தான் மலைகள்ல இருக்கிற பெரிய தொழில்நுட்ப வசதி இல்லாத ஒரு போராளியை எதிர்க்க F-16 விமானத்துல கிரிப்டோகிராஃபிக் தகவல் தொடர்பு சாதனம் தேவையா? அந்த போராளி என்ன பாகிஸ்தான் விமானியோட உரையாடலையா ஒட்டு கேட்க போறான்? இது தேவையே இல்லாத ஆடம்பரோட அந்த பகுப்பாய்வு சொல்லுது. அதாவது முறையான இராணுவ பயிற்சி இல்லாத, தங்களை பாதுகாக்க ஆயுதம் கூட இல்லாத மக்கள் மேல தாக்குதல் நடத்த இவ்ளோ அதிநவீன தொழில்நுட்பம் எதுக்குங்கிறது தான் கேள்வி. ஒரு எளிமையான இலக்க தாக்க இவ்ளோ சிக்கலான ஆயுதம் தேவையில்லை. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த உதவியோட உண்மையான நோக்கம் பயங்கரவாத எதிர்ப்பு இல்ல, வேற ஏதோ ஒண்ணுதான் அந்த அறிக்கை ஆணித்தரமா சொல்லுது.